எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர். இந்த இதமான நேரத்தில் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். தேவனை நம்முடைய தேவனாக பற்றி கொள்கிற போது அவர் ஒரு நாளும் நம்மை தேவன் கீழே விழவே விட மாட்டார். நம் கரமல்ல, அவர் கரம் உங்கள் கரத்தை பிடிக்கிறதுனால ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். நம்மை பலர் கைப்பிடித்தவர்கள் உண்டு. சில வேளைகளில் நமக்கு பலர் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் நம்மை கைவிட்டாலும் கர்த்தரோ நம்மை கைவிடாதவர். அதனால தான் தாவீது என்ற ஒரு தெய்வ மனிதன் சொல்லுகிறான், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்து கொள்வார் என்று. ஆம், கர்த்தரை நம்பிக்கையாய் கொள்ளுகிற மனிதன் ஒரு நாளும் அங்கே கைவிடப்படுவதே இல்லை. ஒரு வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் அங்கே 29வது அதிகாரம் 25வது வசனப்படி சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை தன் துணையாய் கொண்டு யாக்கோப்பின் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் துணையாக அடைக்கலமாக அங்கே பற்றி கொள்ளுகிற மனிதன் உயர்ந்த அடைக்கலத்தில் அவனுக்கு தேவன் அரணாக, துணையாக, பாதுகாப்பாக, உறைவிடமாக, மறைவிடமாக இருப்பார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. தேவனை நம்பின மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். அதில் ஒரு சில மனிதர்களை நாம் இன்றைக்கு தியானிப்போமாயிருந்தால் இந்த நேரங்களே நமக்கு போதாமல் போய்விடலாம். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களை நம்ம தியானிப்போம். அந்த வாலிபர்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைத்தவர்கள். ராஜாவின் கட்டளையை தள்ளிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு பயந்தவர்களாய் தேவனை அடைக்கலமாக நம்பிக்கையாய் கொண்டிருந்த மனிதர்கள். அக்கினி சூளைக்கு பயப்படவில்லை. ராஜாவின் உக்கிரகமான கோபத்துக்கு பயப்படவில்லை. தங்களுக்கு கிடைத்த மேன்மைகள், உயர்வுகளை குறித்து அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை ஒரு காலமும் நாங்கள் வணங்குவதில்லை. எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிப்பார். அப்படி தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் ஒரு காலமும் தேவனை தவிர உன்னுடைய தேவனை சேவிப்பதில்லை. எங்களுடைய யெகோவா தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அந்த தேவனை தவிர எங்களுக்கு ஒரு வேறு தேவன் இல்லை என்று சொன்ன போது ராஜாவின் கோபம் 7 மடங்கு அதிகரித்து அங்கே அவனை கொண்டு போய் அக்கினியில போட்ட போதிலும் கர்த்தரோ அவர்களுக்கு ஆதரவாய் இருந்து, கர்த்தரோ அவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்து, தேவன் அவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி தூதர்களை அனுப்பி தேவன் விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நம்பிக்கையாய் கொள்ளுகிற மனுஷர்கள் அவர்களை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எந்த பொசிஷனுக்கு பாதுகாக்க வேண்டும் என்று அங்கே நினைக்காதபடி தங்களை அர்ப்பணித்தார்களோ அதைவிட தேவன் அவர்களை இன்னும் பல உயர்வான இடத்துக்கு தேவன் கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சில வேளைகளில் நாம் கிறிஸ்துவுக்காக எதையும் இழந்து விடலாம். சூழ்நிலைகள் சில வேளைகளில் நம்மை பயமுறுத்தாட்டி கொண்டிருக்கலாம். சில வேளைகளில் நமக்கு வரப்போகிற உபத்திரவங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்களாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனிதன் எவனாய் இருந்தாலும் தேவன் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில கர்த்தரின் மேல் இருக்கிற நம்பிக்கையை தளர விட வேண்டாம். பாடுகளை கண்டு, உபத்திரவங்களை கண்டு, சோதனைகளை கண்டு கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை இழந்து விட வேண்டாம். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவரே உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து இருப்பதை பார்க்கலாம். தேவன் உங்களை உயர்த்த தேவன் வல்லவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, யார் யார் ஆண்டவரை உண்மையில நம்பிக்கை வைத்து, ஓ ஆண்டவரே, அவர்கள் உம்மை துணையாக, நம்பிக்கையாக, அடைக்கலமாக கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தின் வைக்கிற தேவன். சுவாமி, உடைய பிள்ளைகள்
எல்லா சூழ்நிலையும் உமக்காக காத்திருக்கிற போது, உண்மையில நம்பிக்கை வைக்கிற போது தேவன் அவர்களை பாதுகாரும். கர்த்தரே அவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுதலையாக்கும். உபத்திரவங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சோதனையில சொந்து போக வேண்டாம், நம்பிக்கையை தளர விட வேண்டாம். கர்த்தரை நம்பிக்கையாய் கொள்ளுங்கள். உங்களை தேவன் விடுதலையாக்கி உயர்த்த வல்லவராயிருக்கிறார். God bless you.